வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். விஷ் யூ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் எல்லோரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம கடந்த 4 நாளாக நிறைய ரெசிபிலாம் போட்டு வரோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கார கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் இந்த எள்ளு வேர்க்கடலை தேங்காய்லாம் வச்சு பண்ணுவோம்ல, ஸோ அந்த இனிப்பு கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து அந்த எள்ளும் வேர்க்கடலை சேர்ந்தாவே ஒரு சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு, அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ இன்றைக்கி இந்த 2 ப்ரிப்பரேஷன் சேர்ந்து பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். அரிசி மாவு 300 கிராம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வேக வச்ச பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் திருவியது அப்படி இல்லைன்னா பொடிசு நறுக்கியது 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த காரக்கொழுக்கட்டைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணும்போது மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணாமல் இந்த மெத்தடில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏங்கிட்டனா கொழுக்கட்டை நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு கொஞ்சம் ஹார்டாகும்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகிற டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிப்பை போடுறோம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, வேர்க்கடலை வறுக்கிற டைமில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஏங்கிட்டனா அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கடக்கு முடக்குன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை வேர்க்கடலை போடல, வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஏங்கிட்டனா வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால தான் வறுத்த வேர்க்கடலை டேரெக்டாக போட்டிருக்கோம். அதே டைமில் காஞ்ச மிளகாய் போடுறோம். காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு திருப்பியும் மீடியமான ஃப்ளேமில் எல்லாத்தையும் நல்லா வறுக்கிறோம். கார கொழுக்கட்டைக்கு முக்கியம் இந்த தாளிப்பு தான். அதாவது இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது ப்ராப்பராக போட்டாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், வேக வச்ச பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். இந்த பாசிப்பருப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். அதனால தான் இந்த பாசிப்பருப்பு இதில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடலாம். அதே டைமில் திருவண்ண தேங்காயும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி எப்பவும் போல தான் இருந்தாலும் ரேஷியோ சொல்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுதான் ரேஷியோ. எந்த ஒரு கொழுக்கட்டை பண்ணாலும் கரெக்டான மெத்தடில் இதே மாதிரி பண்ணாங்க, நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வரணும். அதுக்கு பிறகு தான் கொழுக்கட்டை மாவு போடுறோம். இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும். இப்போ இந்த மாவு போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதே டைமில் காரம், உப்பு கரெக்டாக இருக்க செக் பண்ணிக்கங்க. உப்பு நீங்கள் போடும்போது தண்ணி கொதிக்கும் போது போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இந்த ஸ்டேஜில் அதாவது மாவை மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாக வராது. இன்கேஸ் உப்பு கம்மியாக போட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த உப்பு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி தெளித்து மிக்ஸ் பண்ணால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாவை பாருங்கள், கையில் எடுத்துனா ஒட்டாத பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். உப்புமா எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி கான்செப்டில் தான் இருக்கணும். கையில் ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கா, இதே மாதிரி தான் இருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த காரக்கொழுக்கட்டை பார்க்கும்போது அந்த தாளிப்பு அதிகமாக இருக்கா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு தாளிப்பு நல்லா அதிகமாக போடுறீங்களோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ரவுண்டாக பிடிச்சி ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சைஸில் பிடிச்சி நீங்கள் ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டீமரில் 1 by 1 ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துனா போதும். ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா காரக்கொழுக்கட்டை ரெடி. கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் இல்லாத மாதிரி இருக்கும். ஏங்கன்னா அந்த காஞ்ச மிளகா உடச்சி போட்டிருக்கோம். ஆனால் இந்த கொழுக்கட்டையை நீங்கள் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் உடச்சி சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இதை தொடர்ந்து இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த இனிப்பு கொழுக்கட்டையில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய், அதோட ஸ்டஃபிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்க போயிடலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கொழுக்கட்டை மாவு 300 கிராம், திருவிய தேங்காய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன், வெல்லம் தேவையான அளவு, வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுறோம். கருப்பு எள்ளு சில பேர் வறுத்து யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய சஜஷன் நீங்கள் வறுக்காமல் அப்படியே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசனை நல்லா வரும். இதுக்கு பிறகு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணக்கூடாது. வறுத்த வேர்க்கடலை, அதே டைமில் தோல் எடுத்து வேர்க்கடலை இருக்கணும். இதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு வாசனைக்காக போட்டிருக்கேன். சிறிதளவு உப்பு, நெய் போட்டிருக்கோம். இந்த நெய் எதுக்காகனா வாசனை, அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ஸும் இன்னொரு இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த நெய்யும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே டைமில் திருவண்ண தேங்காய் கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு இந்த வெல்லத்தை போட்டிருக்கோம். இந்த வெல்லம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க ஆரம்பிங்க. ஏன் கேட்டிங்கன்னா வேர்க்கடலை, வெல்லம், தேங்காய் அரையும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அரையாது சரியா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போது நல்லாயிருக்கும். வேணால் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துடும். கெட்டியாக வரதுக்காக சில பேர் தண்ணி ஆட் பண்ணாமல் கேட்பாங்க. அப்படிலாம் எதுவுமே வேண்டாம். வேர்க்கடலையை அரைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் வர ஆரம்பிக்கும். அதனால தான் கெட்டியான ஒரு டெக்ஸ்டர் வருது. ஸோ இப்போது எப்படி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு தெரிஞ்சிச்சில்ல. இதுக்கப்புறம் மாவு குக் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் நெய், உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவு போட்டு நல்லா குக் பண்ணுறோம். திருப்பியும் சொல்கிறேன், மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் இந்த கொழுக்கட்டை மாவு வேகிறதுக்கு. குக் பண்ணி முடித்த பிறகு ஒரு மூடி போட்டுருங்க. ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆனால் நீங்கள் ரவுண்டாக பிடிச்சி உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மோல்டு கடையில் கிடச்சுன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10லேருந்து 15 ரூபா இருக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம்.
இப்போ இந்த மோல்டரில் கொஞ்சமாக ஆயில் அப்படின்னா கீ யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொழுக்கட்டை மாவை 2 சைட்லையும் வச்சுட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே டைமில் நடுப்பகுதி நல்ல பள்ளமாக இருக்கணும், அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் உள்ளே இருக்கும். சில பேர் வந்து மாவு நிறைய வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் கம்மியாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது, வெறும் மாவாக இருக்கும். அதனால தான் நடுப்பகுதி பள்ளமாக இருக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், நல்லா ப்ரெஸ் பண்ணினா அந்த ஷேப் கரெக்டாக வரும். எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வீட்டில் ஒரு டிசைன் பண்ணி நீங்கள் கொடுத்தாலும் ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் சாப்பிட இருப்பாங்க. பார்க்கும்போது அம்மா சூப்பராக பண்ணியிருக்காங்களே, நம்ம வீட்டில் இந்த கொழுக்கட்டை எதுவும் வீட்டில் ட்ரை பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்பாங்க. அதே டைமில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நான் இன்னொரு ரொட்டியும் பண்ணி காமிக்கிறேன். பர்டிகுலராக இந்த மாதிரி பண்ணும்போது நடுப்பகுதி பள்ளமாக இருக்கணும். அதுக்கு பிறகு திருப்பி ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க. சிம்பிள் தான். ஒரு 2 முன்னாடி வீட்டில் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை மோல்டு இருக்குல்ல, நிறைய ஷேப்பில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு வேண்டாம், எனக்கு கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் நார்மலாக வீட்டில் பிடிக்கிற ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்பை காமிக்கிறேன். மாவு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட பெரிய விரல் இருக்குல்ல, அந்த பெரிய விரலை நடுப்பகுதியிலேருந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வரணும். குக் பண்ண மாவு உடைய ஆரம்பிக்கும். இதே பச்சை மாவை நீங்கள் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் உடையாது. ஆனால் குக் பண்ண மாவு ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணால் உடைய ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் அப்படியே பொறுமையாக மடிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ரஃப்பாக மடித்த பிறகு ரவுண்டாக பிடிக்கிறோம். எடுத்த உடனே உருட்ட வேண்டாம். இந்த மாதிரி ரஃப்பாக கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உருட்ட ஆரம்பிங்க. ஒரு ரவுண்டான ஷேப்பில் வந்துடும். இதை அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீமர் எப்போவுமே கொழுக்கட்டை வீட்டில் பண்ணும்போது நல்லா தண்ணி சூடாக இருக்கணும். இதுக்கு பிறகு ஒரு துணி போடுங்க. வீட்டில் யூஸ் பண்ணும்போது துணினா சில பேர் கலர் துணி போடுறாங்க. கலர் துணி யூஸ் பண்ணக்கூடாது, வெள்ளை துணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வாழை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 1 by 1 ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணுறோம். இப்போ இந்த இனிப்பு கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு எடுத்து சேவ் பண்ணால் ஒரு சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் கார கொழுக்கட்டை அது மட்டும் இல்லை, இந்த இனிப்பு கொழுக்கட்டை, இந்த தேங்காய், வேர்க்கடலை, எல்லாம் போட்டு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான இந்த 4 நாளாக உங்களுக்கு சூப்பரான ரெசிபிலாம் கொடுத்துட்டு வரேன். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த கார கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் இந்த எள்ளு வேர்க்கடலை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தியில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி கொடுக்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷ் பண்ணுறேன். விஷு ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம வீட்டில் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடும் போது அது ஒரு ஹாப்பி. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.